ராணி ஓகே ஓகே. எஸ் இன்ஸ்பெக்டர் ராஜன் ஸ்பீக்கிங் ஹியர். சொல்லுங்க. ஐ சே. எந்த ஹோட்டல்? ஹோட்டல் ரோமியோவா? நீ ஒரு கிளாஸ் கொடு. நோ, எனக்கு வேண்டாம். ரொம்ப கொடு. எனக்கு பழக்கம் இல்ல. இந்த லைன்ல நின்று பழக்கம் இல்லைன்னு சொல்றேன். பணம் நான் தரேன், நான் சொன்ன கொடிக்கணும். இந்த கொடு, ரொம்ப கொடு. எஸ் சார். சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க சார். தெரியாம செஞ்சுட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என்ன கைது பண்ணாதீங்க சார். என் வாழ்க்கையே வீணா போயிடும். என்ன நம்பி ஒரு ஜீவன் இருக்கு சார். சார், என்ன விட்டுடுங்க சார். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க சார். விட்டுடுங்க. மரியாதை சொல்ல கேட்க மாட்டேன். தப்பு செய்யறது மன்னிப்பு வைக்கிறது. தூணாட்டவன் அழைச்சிட்டு வாங்க உங்களை. எனவே கோட்டார் முன் மன்னிப்பு கேட்பதோடு 300 ரூபாய் அபராதம் செலுத்தியதும் விடுதலை செய்யுமாறு தீர்ப்பு கூறுகிறேன். ஏம்மா, அபராதம் 300 ரூபாய இப்ப கட்டுறியா? இல்லைங்க. இல்லன்னா பணம் கட்டுற வரைக்கும் அப்படி உட்கார். ஐயா, ராணிக்காக 300 ரூபாய நான் கட்டுறேன். எனக்காக நீங்க பணம் கட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வாங்க. பணத்தை திருப்பி தந்துடுறேன். பரவாயில்ல, உங்ககிட்ட எப்ப நான் திருப்பி வாங்கணுமோ அப்போ வாங்கிக்கிறேன். நீ வீட்டுக்கு தானே போற? வா, டாக்ஸில டிராப் பண்றேன். கமா. எவ்வளவு ஆச்சு? 48 ரூபாய் 20 தான் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இது ஒண்ணு ஹோட்டல் இல்ல. மேல 4வது மாடியில தான் என்னோட பிளாட். ஐ சே. சார், இனிமையாவது என்ன ஃபாலோ பண்றப்ப டேங்க் ஃபில் பண்ணிட்டு வாங்க. பாய். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நானே உங்களை கை தட்டி நிறுத்தி பேசுறது ஆச்சரியமா இருக்கா? வாங்க, மேலதான் என் பிளாட் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கேன். என்ன கண்காணிக்கிறது கூட உங்க டியூட்டி தான். சும்மா வாங்க. நான் ஒண்ணு உங்களை விழுங்கிட மாட்டேன். ஒரு பொம்பளை கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பயப்படுறீங்களே? உங்க வீரம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இதான் என் பிளாட். ப்ளீஸ் கம்.
உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. காஃபில நான் ஒண்ணும் விஷத்தை கலந்துட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் தொழிலை நான் தொடர்ந்து செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததை நினைச்சதும் முதல்ல உங்க மேல எனக்கு கோபமா தான் இருந்தது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திருந்தி வாழறதுக்கு நீங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லதான் அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது கூட வேண்டாம்னு சொல்றீங்களே. ஓகே. இந்தாங்க காஃபி, சாப்பிடுங்க. ஐயோ மை காட், ஐ எம் சாரி. காக்கி சட்டையில கரைப்பிடிஞ்சு போச்சே. காவல் அதிகாரியா என் வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி கரைப்பிடிஞ்ச உடையோட போக கூடாது. அதை கழட்டி கொடுங்க, நான் கசக்கி கொடுக்கறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் புறப்படுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. உடையத்தான் கசக்கிறேன்னு சொன்னேனே தவிர உங்களே இல்ல. தைரியமா கட்டி கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் என் தொழிலை தொடர்ந்து செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என் மேல ஆசை, ஆனா அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே வந்தா நானா உங்க ஆசைக்கு எனக்கு வேணும் தானே அப்படி செஞ்சீங்க. பரவாயில்ல, இனிமே நான் டிலே செய்ய விரும்பல. I am ready. Stupid. Nonsense. யார் சொன்னது மேல எனக்கு ஆசை? சும்மா இந்த இன்ஸ்பெக்டர் பிகுலா வேண்டாம் சார். வாங்க, யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நம்ம 2 பேரோட போயிடும். ஓ, கொஞ்சம் இருங்க. காசு கொடுத்து என்ன அனுபவிக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் பெல்லடிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நல்ல வேளை நான் போன் பண்ண உடனே வந்தீங்க. இல்லைன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமாங்க, ஏதோ இவர்தாங்க, இவர்தான் தன் ஆசைக்கு என்ன இணங்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணாருங்க. He has forced me. ராஜன் சார், தயவு பண்ணி என்ன தப்பா நினைக்காதீங்க. அபாண்டமான ஒரு பழிய சுமத்தி என் கடமைக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண பாக்குறேன். பிளீஸ் நம்பாதீங்க சார். ராஜன், நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடமையில நேர்மை தவறாத ஆபீசர் தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. இல்ல சார், அவ தொழிலுக்கு தடையா இருக்கேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன பழிவாங்க பாக்குறா சார். பிளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். Shut up. Victor, take this. இதுக்கெல்லாம் நேரம் போட மாட்டாண்டி. அரசுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? அரசுக்கு என்ன வருது, எப்ப வருதுன்னு யாருக்கு தெரியும்? அடியே, உலகத்துல 8வது அதிசயம் ஒண்ணு நடந்திருக்குது. என்னங்க அது? எங்க முதலாளி 3 மாசம் சம்பளத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டான். அப்படியா? அப்படின்னு அது அதிசயம் தாங்க. ஏங்க, உங்க கடையில கூட வியாபாரம் நடக்குதா? கடையில இல்லடி, ஹோட்டல்ல. கொஞ்சம் தள்ளி உட்காரு, அது பெரிய கடை. எங்க முதலாளியே டெலிபோன்ல பிடிச்ச ஆர்டர். ஹோட்டல் ஆஞ்சநேயாவுக்கு 12 பிரைசரி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கினாரு. நான் எடுத்துக்கிட்டாங்க போனேன். போனா போன் பண்ணாரு, வெளியே போயிட்டாரு. கூட வந்தவரு அங்க இருந்தாரு. கொண்டாந்துட்டேன்.
எங்க வெளியே இருக்குன்னு 12 வெளியே இருக்கு. பக்கத்து ரூம் ஏறும் தான் அங்க போய் செட்டப் பண்ணிரு அப்படின்னாரு. நான் போய் 12 தொங்க விட்டேன் பாடிய. இங்க வந்து நீட்டினேன் கைய 3000 ரூபாயை கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி முதலாளிக்கு பழைய பாக்கி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்தா அவரும் ஆச்சரியப்பட்டு போனாரு. இது நம்மளுதானா, இது நம்மளுதானாரு. என்னங்க நம்மளுதானா 4 தடவை கேட்கறத விட என் 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துருங்களேன். மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாரு. சத்தம் மட்டும் பேசாதீங்க, 4 பேர் காதுல விழுந்தா கண்ணுப்பட்டு போயிடும். எவ்வளவு ரூபாங்க? 750 ரூபாய். அப்படியா? 750 ரூபாயா? ஏங்க முதலே பரப்படுங்க, மளிகை கடை பாக்கி திட்டுட்டு வந்துருவோம். அதே சும்மா இரு, மனுஷன் காஞ்சு போய் வந்திருக்கான், கடைக்கு போகணுமா? என்ன என்ன என்ன? உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்ல பாப்போம். எனக்கு தெரியுமே, வாயில படுங்க. வாயில போடவா? மூதேவி மூச்சடைக்கு செத்து போவ. அப்ப ஸ்வீட் இல்லையா? ஒன்னா ஸ்வீட்டா? அது இல்ல, வேற ஒண்ணு. என்னன்னு சொல்ல பாப்போம். எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால குனிய முடியலன்னு. நீங்களே என்னடி பாம்பே தொடப்ப வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடப்ப கட்டையாலே அடிக்கலாமா? அது இல்லடி, வேற ஒண்ணு. அது என்னன்னு சொல்ல பாப்போம். நீங்களே சொல்லுங்களேன். இத பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. ஐயா, என்னங்க இது பாதி ட்ரெஸ் தான் இருக்குது? நீதிய டெய்லர் தச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பின்னாடி கொடுத்து விடுவாரு. மூதேவி, இது ஸ்விம்மிங் ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு வா, நம்ம பீச்சுக்கு போலாம். இத போட்டுட்டு பீச்சுக்கா? இது கூட இல்லாம ரொம்ப பேர் அலையறாங்க. இந்தாடி போட்டுட்டு வா, நான் பார்க்கணும். எந்திரி எந்திரி, போட்டுட்டு வா சீக்கிரம். சீக்கிரமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ஒரு ரன்னிங்கோட வா பார்க்கலாம். மாமே உனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுத்தான். நானே இல்லடா, உன் முதலாளி வந்திருக்கேன். முதலாளி வந்துட்டாரு. இவன் வேற இந்த சமயத்துல வந்து தொலைச்சிட போறானே. என்னடா வீட்டுக்குள்ள வராதேங்கிற? உங்களை இல்லங்க, நீங்க வாங்க. என்னங்க வரட்டுமா? வந்துடாதடி. நானடா புது மனுஷனடா, பொண்டாட்டி வர வேணாங்கிற? இல்லங்க, வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆகி போயிருங்க. வந்துடாதடி. ஏன்டா கத்த போடுறேன்? ஐயோ, இருக்கிற நிலைமை சரியில்லைங்க, வந்துடாதடி. என்ன இவரு வாங்கங்கிறாரு, அப்புறம் வராதேங்கிறாரு. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு கோச்சுக்கிறாரோ? எதுக்கு சீக்கிரமாவே போயிடும். இந்த ட்ரெஸ் தானா? நல்லாவே இருக்கு. ஏண்டா இத எங்கடா வாங்குன? சலீம் ஸ்டோர்ல. எவ்வளவுக்கு? 75 ரூபாய்க்கு. என்கிட்ட 85 ரூபாய் வாங்கிட்டானே. 85? அப்ப சைஸ் பெருசா இருக்கும். இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ல என் பொண்டாட்டியை நீங்க பாத்துட்டீங்க. எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. என்னடா சொல்ற? அது இல்லங்க, இந்த ட்ரெஸ் நீங்க வீட்டுக்கு போய் உங்க சம்சாரத்துக்கு போட்டு ரெடி பண்ணுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். எதுக்கு? பாக்கத்தான். ராணி, ராணி, என்ன திடீர்னு எழுந்துட்ட? I am not in mood. அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. Come on, take it back. I'm so sorry, ராஜன். நீ எப்படியோ வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் கையாலேயே உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. I'm sorry. I have to suspend you from service. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோட தான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? இரவை வரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவை என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணினேன்னுதான். ஆமா, இவ்வளவு நாள் இரவை
பரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அந்த உறவை உங்களோடதான். ராணி, நான் கல்யாணம் ஆனவன். 3 குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா, பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏன் ரசிச்சீங்க? சபலமா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆசை வெக்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. எதையுமே பளிச்சுன்னு கேட்கறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க, இந்த சின்ன வயசுல உங்க மனைவி படுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா. நானும் அவளும் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள்